கண்டிப்பா இருக்காது. ஹாம்ஸ்டர் இருக்குமா இருக்காதுன்ட்டு என்ன பண்ணலாம்? இப்போ ஒத்தாள் இப்போ ஹாம்ஸ்டர் வாங்கிட்டு வரேன் நான். இன்னைக்கு என்னதான் தெரியாது எனக்கு. கைஸ் ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே போயிட்டு ஹாம்ஸ்டர் வாங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப மாசமாக இல்லை கைஸ். காசு நம்மக்கிட்ட இருக்கு கைஸ், ஆனால் அங்கே போனால் இல்லைங்கிறாங்க கைஸ். இந்த வீக் வந்துடும், அடுத்த வீக் வந்துடும், இந்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்காங்களே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறாங்களேப்பா. இன்னைக்கு நம்ம அக்வேரியம் விசிட் தான் கைஸ். வாங்க போலாம். அப்படியே போயிட்டு அக்வேரியம்ல அழுகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆமா கைஸ். கைஸ் நீங்க பண்ற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கும் ரெஜுக்கு ஒரு கொட்டுக்கா விழுவோம். இது ரொம்ப ஆபத்தான சப்ஸ்கிரிப்ஷனா இருக்குது கைஸ். ரெஜுக்கு நீங்க அடிக்கணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமேட்டா பையனுக்கு தலையை முடிச்சிடலாம். காய்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் காய்ஸ். நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அது எப்பன்னா இந்த மந்த் 23ல ரிலீஸ் பண்ண போறாங்க காய்ஸ். நம்ம கண்டிப்பா போயிட்டு தியேட்டர்ல பார்க்க போறோம், ஹோம்ல பார்க்க போறது இல்ல. ஆனா என்னைக்கு பார்க்க போறோம்னு சொல்ல மாட்டோம், அது சஸ்பென்ஸ். சரி வாரேஜோ நம்ம போயிட்டு நம்ம அக்வேரியம்ல போயிட்டு ஹாம்ஸ்டர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்காது. நான் ஒத்த காலில் நிற்கிறேன். Man, mind your words. You mind your words, boy. I also know English. Guys, நம்ம ஃபைனலா அக்வேரியம் வந்தாச்சு. வாங்க போய் இருக்கு. Guys, இருக்காங்க guys. இங்க இருக்கு. Guys, கரெக்ட் வாங்கிக்கலாம்டா. Guys, இது ஹாம்ஸ்டரா கின்னி பிகான்னு தெரியல. ஹாம்ஸ்டர் தான் அங்க பாரு. கின்னி பிகாண்டா. கின்னி பிகா. அட போடா. Guys, ஆனா இது ஹாம்ஸ்டரோடைய பெரிய வெர்ஷன். இதெல்லாம் வேண்டாம் வாங்குறதுக்கு. போ. என்ன ரிஜு? Guys, நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அந்த முயலை பார்த்தீங்களா கைஸ்? பாத்தியாடா எத்தனை வண்டி வருது. நம்ம இங்கே இருக்கணும், போனோம்னா ஏத்திடுவாங்க அப்படின்னு படுத்துட்டு இருக்கு. என்ன ரிஜு இப்படி வந்துட்ட? அப்ப என்னது? அது ஒரு இது உயிரினம். ஹாம்ஸ்டர் மாதிரியா? ஆனா பாத்துக்கள் ரொம்ப அக்வேரியம் விசிட் போட்டு போயிடலாம். மம்மி இல்லை இதே வாங்கிக்கலாமா? அந்த மாதிரி வாங்கிடலாம். அட்டைப்படியில் செஞ்சுக்கலாமே. அட்டைப்படி எவ்வளோன்னு கேட்டு போயிடலாம். இது எவ்வளோ அண்ணா? இது எவ்வளோண்ணா இந்த இது ஹாம்ஸ்டர்? நான் இந்த அது அந்த கூண்டில் இருக்குல்ல கீழே அது எவ்வளோ அது? அத்தனை எருமை. ஏன் காய்ஸ் அது ஹாம்ஸ்டர் தாங்க. அது கின்னி பிக்டா? இல்ல பாரு எலிசு அது கின்னி பிக். சரி 500 ரூபாய் வாங்கிக்கலாம். இது ஹாம்ஸ்டர் டைப் தானே. உள்ளார போயிட்டு விசிட் போட்டுறலாம். காய்ஸ் இது நம்ம வாங்குறோம் காய்ஸ். ஏன்னா இது ஹாம்ஸ்டர் மாதிரி தான், அப்படியே தான் டேம்டா இருக்கும். இதான் வாங்குறோம். அதுக்கு முன்னாடி வாங்குவோம் காய்ஸ். இங்க பாருங்க பிக் டு ஸ்மால் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பிக் மீடியம் ஸ்மால் எப்படி உட்காந்து கைஸ் பாருங்க. இங்க பாருங்க இது டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. பாவம் குஞ்சு போடடா. அக்வேரியம் விசிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாம்ஸ்டர் இல்லை கைஸ் இது என்னன்னு தெரியல, கின்னி பிகா ஹாம்ஸ்டரான்னு தெரியல. அதுக்கு வந்து கார்ட்போர்டில் தான் வந்து நாங்கள் ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வச்சு வாங்கிட்டு போயிடலாம். வேணும் 500 ரூபாய். நாங்கள் இப்போ உள்ளார போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அது எனக்கு தெரியும். அது இல்லை அழுகிட்டு இருக்காது. எங்க பெரிய அழுகிட்டு தம்பி இதுதான் இல்லையா? இங்க தான் இருக்கிறோம் பாரு. இங்க விழுறான். ஐயோ இவ்வளோ நல்லா பெருசா இருந்துச்சு. ஐயோ இதான் பெருசு. இங்க இருக்குது. இங்க இருக்கிறதே பாருங்க எத்தனை பெருசுன்ட்டு. கைஸ் இங்க பாருங்க எவ்வளவு பெருசு வளர்ந்துச்சுன்ட்டு. இங்க பாரு அத்த. அப்படின்னா பின்ன நம்ம கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றோம். இங்க போடுறோம். இங்க பாருங்க அதாவது 400 ரூபீஸ். வெள்ளசா இருக்கு. ஆமா இது நான் ஜெனிஸ் vlogல பார்த்திருக்கேன். ஃபிஷ் அவன் பீச்லயே போய் பிடிப்பான். இதெல்லாம் கோய் ஃபிஷ்ஷஸ். இங்க பாருங்க வெள்ளை கலர் ஷார்க்கு.
ஏய் சிக்கன் வந்து ஒரு அல்பினோஸா இருக்கு. தெரியும் பார்த்தேன் இருக்கு. அப்புறமேட்டா இங்க ஒண்ணும் இல்லை. மீனு வந்து இது வாங்கணும். இப்ப அத்தங்க ஆமா, பீட்டா. இந்த கின்னி பக்கு ஒண்ணு காட்டு. கைஸ் இங்க பாருங்க, இதெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. இவடா எவ தா குதோ இவங்கெல்லாம் பாரு. ஃபீமேல் பீட்டாடா. இங்க பார்த்த முட்டிட்டு இருக்கு இந்த பொம்மையில டிஸ்க் காலையே சங்கு ஓட்டிட்டு இருக்கு. இங்க பாரு கோய் நம்மளோட ஃபேவரட். இது என்ன fish? இந்த கோழி ஃபிஷ் போட் பிரெக்னெண்டா இருக்குது. இதெல்லாம் பாரு அழகா இருக்கு. நாம வாங்கிட்டு போய் விட்டா சரிண்ணா. ஏய் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு குட்டி ஏஞ்சல். எங்க இத்தலூண்டு மீனா. என்னது? இங்க பாரு எத்தலூண்டு குட்டலூண்டு இருக்குது. அதெல்லாம் வந்து ஒண்ணுலடா. ஏய் இங்க ரஜு இங்க பாரு. இங்க பாரு எல்லாம் கைக்கு வந்துச்சு. இங்க பாருங்க என்ன டைகர் ஃபிஷ் போல. டைகர் ஃபிஷ் எல்லாம் இது வாங்கிட்டு போயிடலாம். ரஜு இது வாங்கிட்டு போயிடலாம். செம்மையா இருக்கு. கௌரமி கூட விட்டா ஆனா கடிச்சு தின்றுமே. ஆமா அதெல்லாம் நம்ம கிட்ட பெரிய fish. கோய் 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 ஃபிஷஸ் எல்லாம் பாருங்களேன். கைஸ் இதுக்கெல்லாம் வந்து மீச இருக்கு. இங்க பாருங்க குட்டியா இருக்கு பாருங்க. ஆமா கைஸ் எல்லாம் தாத்தா வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிடலாமா? கைஸ் இதுதான் அப்ப வாங்கி அதுவும் இதாயிடுச்சு. அது சரியா நம்ம மெயின்டைன். கைஸ் கண்டிப்பா அந்த டேங்க் மாத்துறேங்க. எங்க அந்த டேங்க் தான் ராசியில நம்ம வீட்ல இருக்க டேங்க் தான் ஏய் எங்க நம்மளோட ஃபேவரட் பெட்ட காணோம். யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. கேளு. அண்ணா ரஜு இந்த டேங்க் வாங்கிடலாமா? இன்னொரு இது வாங்கிட்டு போயிட்டாங்க யாரோ. ஆமா வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ரஜு இந்த டேங்க் வாங்கிக்கலாமா? டேய் புதுசாடா புதுசா வேணும். இவ்வளோ பெருசு வேணுமா? என் கண்ணு முன்னாடி விக்கிற மாதிரி சரி செய்யற மாதிரி. இது இவ்வளோ பெருசு வேணுமா உனக்கு? ஆனா அது ஹைட்டா அகலமா வேணும். அது இது இவ்வளோ பெருசு ஆனா ஹைட் இத்த பெருசு வேணும். அவ்வளோ 6 ஃபீட்னா இது 6 ஃபீட் டேங்க் வரும். ஆனா ஹைட் அதிகமா வேணும். நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதை பொறுத்து. அதிகமா இது வச்சுக்கலாம். வரைக்கும் வேணும் ஹைட்டு. இந்த அளவு வச்சுக்கலாம்டா. ஹைட் 6 பீஸ் டேங்க் எப்படி இருக்கும்? சரி சரி நம்ம வந்த வேலையை அதுல வந்து நம்ம எந்த அலிகேட்டர் காட்டுறது? இவனு வேணும் இவனும் வேணும். உனக்கு ரெண்டுமே இங்க வேணும். ட்வின்ஸ். ஆனா கோழி ஃபிஷ் வளர்த்துறதுக்கு ஒரு இது கோழி fish க்கு மட்டும் குட்டி பாண்டு. பாண்டு கட்டிக்கலாமா? ஆக்சுவலி இந்த கூண்டு வந்து 600 ரூபாவா. அது நம்ம அந்த கின்னி பிக் வந்து 500 ரூபி. 1100 ரூபி வேணும். இப்போதைக்கு நம்ம அவனை வாங்கிக்கலாம். கின்னி பிக நம்ம இப்போதைக்கு கார்போர்ட்ல செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து மம்மி இது வாங்கிக்கலாம். நம்ம பேசாம அதுக்கு இதுக்கு 100 ரூபி. அது பேர்டுடா. பேர்டு இத்தனை வேணும். இது வேணும் இல்லை இது வேணும்டா. அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த கன்னி பிக் மட்டும் 500 ரூபாய் போட்டு வாங்கிக்கலாம். சரி கின்னி பிக் மட்டும் 500 ரூபாய் போட்டு இங்க வாங்கிக்கலாம். பாரு இருக்கிறதுலே பெரிய கோழி ஃபிஷ். இது கிடையாது. இது இங்க பாரு. ஆனா இது பாரு இதெல்லாம் காணும் ஃபின்ஸ் எல்லாம். சரி என்ன பண்ணலாம்? அண்ணா அந்த இது எவ்வளோ என்னென்ன சாப்பிடுறோம் அந்த இங்க அந்த இந்த இது இந்த கின்னி அது கேரட் சாப்பிடுறாங்க. எல்லா காய்கறியும் சாப்பிடுமா? தக்காளி கேரட்டு வாங்கிக்கலாம். அக்கா வந்ததே ரேரு இதெல்லாம். அப்புறம் ஸ்டாக் வந்துச்சுன்னா 3-4 மாசம் ஆகும். எடுத்துட்டு போய் எங்கடா விடுவீங்க? ஐயோ இந்த கீழே கது. ஏய் இந்த ஃபிஷ் என்ன ஃபிஷ்? பாரு சிலை ஆமா சிச்சிலே ஃபிஷ். ஆனா இது மலபார் சனா 700 ரூபாய். 700 ரூபாய் ஃபிஷ். ஆம்ஸ்டரோட ரேட். இந்த புறாவை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு. என்னடா அது பைவானா? ஏய் எப்படி அதுக்கு அது வாய் இப்படி உப்புது? இப்பதான் சண்டை போட்டுச்சு. இப்பதான் அது இங்க பாரு. அது பாரம் எப்படி உட்காந்துட்டு இருக்குங்க? என்னது? போய் சண்டை போட்டுச்சு. என்ன சொன்ன? சார் இதெல்லாம் இவனும் உப்பிட்டா இது கிங்கு புறாமா. கிங்கு புறா. இது வந்து இப்பதான்டா. ஏய் ரஜு இது பாரு லெக்கானா. ஆமா லகானா கோழியும் புறாவும் சேர்த்து சூப்பரா இருக்கு. அது வாங்க ஒரே இதை பாரு.
சூப்பரா இருக்குது. ஏய் அவங்க ஏய் இது பேர் குஸ்கியாண்டா. முஸ்கி குஸ்கு. முட்டையா? ஏய் இவ்வளோ பாருங்க. ஏய் அந்த முட்டை போட்டு வச்சிருக்கேன். எங்க அது ஆமா இவ்வளோ பாரு. என்னடா வித்தியாசமா இருக்கு. மம்மி இந்த முட்டை போறான் ஒழுங்கா போறான். அழகா குஜு குஜுன்னு இருக்குது. ஏய் நம்ம அப்புறம் ஹோம்ஸ்ல பண்ணிட்டு வாங்கிக்கலாம்டா. இப்படி சொல்லு நாளைக்கு பார்த்தா ஸ்டாக் இல்லை. அப்படி சொன்ன என்ன பண்ணுவ? போய் நீ வாங்கி தர. நம்ம ஹோம்ஸ்ல பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அவங்க சொல்ல கன்வின்ஸ் பண்ண. மம்மி ஆனா இந்த கேஜோட அப்படியே வாங்கிட்டு போலாமே. அதான்டா கேஜ் 600 ரூபாய் வேணும். இந்த கேஜோட அப்படியே வாங்கிட்டு போலாமே. ஆமால அப்படி வாங்கிட்டு போகலாமே. ஆஃபர் கேட்கலாமே. ஓகே ஆஃபர் கேப்பேன். ஆஃபர் கேட்கலாம். இப்போ ஆஃபர் கேட்குறோம். ஏய் அதெல்லாம் மாட்டாங்க. 1000 ரூபாய் போனா வாங்கலாம். அப்படின்னா எனக்கு இது வேணும். ஏய் இதையாடா வாங்க போறீங்க? இவ்வாறு எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு நல்லா குஜு குஜுன்ட்டு. இது செம்மையா இருக்குடா நீலம். இது நல்லா டேம் ஆயிக்கும் போல. ஆமா டா. இப்பதான் நடி தோணுன்னு. ஆனா இது கடிக்கும்டா. பாத்தியா வாங்கிட்டு பாத்தியா கடிக்க மாட்டேங்கிற நீ. செம்ம சீக்கிரமா டைம் ஆயிடும். வாங்கிட்டு உடனே சோறே நல்லா திங்கலாம். புடி எதிரி ஓடியுமா? ஏய். நீ பிடிச்சு காட்டு. அது வேற. இது நீ பிடிச்சு காட்டு. அங்க வயிற நானே எடுத்துக்கிறேன். இதுக்கு எடு. பாரு டைம் ஆகும் டக்குன்ட்டு இதெல்லாம் அத்தை. Guys, ஹாம்ஸ்டர் தான் எடுத்தோடனே கிடைக்கும். இந்த பார்த்த அழகா. இது வந்து கின்னி பிக்டா. தெரியுமா ரெஜு தலையை நீவுடேன். ஏய் செம்மையா இருக்குது. அது அப்படியே கம்ஃபர்ட் ஆகுது. கம்ஃபர்ட் ஆகுது. சரி அப்ப வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். ஆன்சர் வாங்கினா இப்படி இருக்காது. எடுத்தோடனே போட்டு அதே சேர்த்து அந்த அண்ணன் வந்தோட கேட்டு வாங்கிக்கலாம்டா. 7 வரையும் இருப்பாரு. 7 மணிக்கு வாங்கிக்கலாம்டா. இப்போ மா என்னடா மண்டையில சொல்லு. ஏன்னா இந்த கடையில் நச்சுட்டு வாங்கிட்டான். நம்மளால நம்ம கிட்ட இருக்கிறது 500 ரூபா தாங்க. ஆனால் கார்ட்போர்டில் வளர்த்தனா ஊறி போயிருமாங்க சத்தம். கைஸ் அது டாய்லெட்டு ரெஸ்ட் ரூம்லாம் அந்த மாதிரி போனால் அந்த கார்ட்போர்டு வந்து அந்த மாதிரி ஊறி போயிட்டு அந்த பூனை வந்து ஈஸியாக அதை டேர் பண்ணிட்டு அந்த ஆம்ஸ்டராக கின்னி பிக்கை வந்து கடிச்சு அப்படியே சாப்பிட்றோம். அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்குலாம் கண்ணு இதாகாது கைஸ். அதனால் 500 ரூபா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் போன டைம் இது சொல்லும் போது ரெண்டும் சேர்த்து 1000 ருபீஸ்ன்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1200 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஏன்னா சம்மர் சீசனு. ஏன்னா அது யாரும் வாங்க மாட்டாங்கன்னு அவ்வளோ சொன்னாங்க. இப்போ இது சம்மர் சீசன் ஓவர், அதனால் ரேட் ஏற்றி சொல்கிறாங்க. கூண்டும் இதுவும் சேர்த்தி கூண்டு வந்து 500 தாங்க இருந்துச்சு. இப்போ 600ன்னு சொல்கிறாங்க. கைஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு 500 ருபீஸ் இருக்குது. இன்னும் 600 ருபீஸ் மட்டும் எப்படியாச்சும் சேர்த்திட்டோம்னா அந்த கின்னி பிக்கா இல்லை ஆம்ஸ்டரான்னு தெரில, அது வந்து குட்டியிலேருந்து நம்ம டேம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்குமா. எப்படி இருந்துச்சு கைஸ்? இதே ஹாம்ஸ்டர்ல இருந்தா கடிச்சிருந்தா கைஸ். அதுவும் கடிக்கும் கைஸ். ஆனால் அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாதான் கடிக்குமா. அதுக்கு வந்து அந்த ஃபுட் தான் போடணும் இல்லையா, கேரட்டு பீன்ஸு என்ன வேணா போட்டுக்கலாம் நமக்கு வெஜிடபிள்ஸில் கைஸ். அதனால நம்ம வந்து கண்டிப்பாக 600 பண்ண வந்துட்டோமே இந்த கைஸ். அதை கண்டிப்பாக நாங்கள் 600 மட்டும் சேர்த்திட்டோம்னா நம்ம போயிட்டு அந்த தங்கத்தை தூக்கிட்டு வரோம். அப்படிதான் கைஸ். அது நாளைக்கே சேர்த்து அதுக்காக சேர்த்து இது ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை யாருக்கும் கொடுக்காதீங்க, நாங்கள் வாங்குவோன்ட்டு கைஸ். அப்புறமேட்டா நேற்றும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோடைய லிங்க் வந்து இங்கே டேக் ஆகும். அந்த வீடியோவும் பாருங்கள். அப்புறமேட்டா மெயினாக நம்ம நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து ஹாம்ஸ்டர் வாங்கியே ஆகிறோம். அப்படி தான் கைஸ். நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஒரு லைக்குக்கும் ஒரு கொட்டுக்கா விழுவோம், ஒரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒரு அடி விழுவோம். சொல்ல மறந்துட்டேன் கைஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.